விழுப்புரத்தில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி 2 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். விழுப்புரத்தில் தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வந்த தனியார் நிதி நிறுவனம் ஒன்று பணம் கட்டிய 15 நாட்களில் 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக அறிவித்து விளம்பரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதை நம்பி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பணம் கட்டியுள்ளதாகவும் தெரிகிறது. ஆனால் கூறியபடி 15 நாட்களில் பணம் வழங்கவில்லை என்றும் நிதி நிறுவன உரிமையாளர் தலைமறைவானதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து ஏமாற்றப்பட்டதை அறிந்த மக்கள் நிதி நிறுவன உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பர்சனல் லோன் தரேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு 15,000 கட்ட சொன்னாங்க. நாங்கள் பணம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல கட்டியிருக்கோம். கட்டிட்டு இப்போ எம்டி தலைமறைவாயிட்டாரு. இப்போ ஸ்டாப் எல்லாம் ஒரு 5 பேர் அங்க இருந்தாங்க. அவங்களை கூட்டு எஸ்பி ஆஃபீஸ்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். 2 கோடி ரூபாய் கிட்ட நிதி நிறுவனம் மோசடி பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ எல்லா ஊர்லயும் டிவிலையும் விளம்பரத்திலையும் அப்ளிகேஷன் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அதை நம்பி நாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு 15,000 ரூபாய் பணமும் கட்டிட்டு போனோம். 14ஆம் தேதி செக் தருவாங்க, வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் பிசினஸ் லோன் ஓகே இருக்கு, வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்களும் அதை நம்பி 15,000 ரூபாய் கட்டிட்டு போனோம். கட்டிட்டு தேதி 15 நேற்று ஆபீஸ் பார்க்கும்போது ஆபீஸ் மூடி இருக்கு.